அன்னை தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நேற்று ஒரு எதிர்பார்க்காத ஒரு விடயம் நடந்தது. அது என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, ஒரு கட்சி, எதிர்க்கட்சி அதிமுக, திமுகன்னா பொண்ணு கூட குடுக்க மாட்டேன், பொண்ணு எடுக்க மாட்டேன். இப்ப பாரதிய ஜனதா கட்சி, கம்யூனிஸ்டுகள்னா ஒரு பேச்சுவார்த்தை என்பது ஒரு அரசியல் ஒரு உடன்பாடு கூட இருக்காது. ஏதோ எதிரிய பார்த்த மாரி இருக்கும். இங்க எல்லாமே அப்படித்தான் கட்டமைக்கப்படுது. ஒரு கட்சினா, எதிர்க்கட்சினா எதிரி. விமர்சனம் பண்ணா அவன் எதிரி. கருத்தியலாக ஒரு எதிர்கருத்தியல் வச்சால் அவன் எதிரி. இன்றைக்கு அரசியல் அப்படித்தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதை முதலில் அரசியல் நாகரிகம், மாண்புகள் என்பதை உலகத்திற்கு இந்த மண்ணில் பறைசாற்றியது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். அவர்கள்தான் திராவிடத்திற்கு எதிராக இந்த மண்ணில் களமாடியது நாம் தமிழர் கட்சி. அதுல எதிரும் புதிருமாக இருந்த கட்சிகளை நாம் தமிழர் கட்சி திராவிட தத்துவமும் எதிரும் புதிருமாக இருக்குது. தமிழ் தேசியம் ஒரு பக்கம், திராவிட சித்தாந்தம் ஒரு பக்கம். அப்ப அந்த இடத்துல கடந்த ஆண்டு ஐயா மூகா முத்து அவர் இறந்துடுறாரு. அப்ப ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய இல்லத்துக்கு சென்று, அப்ப கட்சி என்பது வேறு, உறவுகள் என்பது வேறு. ஒரு நிலத்தில் நம்ம அரசியல் செய்கிறோம். அதனால அரசியலை கடந்து துக்கத்தில் பங்கெடுத்துக் கொள்வது என்பது தமிழர்களின் மாண்பு என்ற அடிப்படையில் ஐயா ஸ்டாலின் அவர் வீட்டுக்கு போறாரு. போய் அவரை சந்திச்சு வராரு. இது ஒரு கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாகுது. எப்படி ஸ்டாலினை போய் சந்திக்கலாம்? பெட்டி வாங்கிட்டாரா? பெட்டி கொடுத்தாரா? இதனாலத்தே தமிழக வெற்றி கழகத்தை இவங்க எதுக்குறாங்க. பெட்டி வாங்கிட்டாங்க. இது நம்ம ஒரு சாதாரண ஒரு விமர்சனமா எடுத்துக்கொண்டாலும், இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய வீழ்ச்சிக்கு பெரும் அவதூறாக இருப்பது ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய இல்லத்திற்கு சென்று மூகா முத்து அவர்களுடைய இறப்பை துக்கம் விசாரிச்சதுனால ஒரு செய்தி தான் இன்னைக்கு பெரும் செய்தியாக மாற்றப்பட்டிருக்கு. இது ஒரு நிறுவனமாக உட்கார்ந்து ஒரு 16 வகையான அவதூறுகள் நாம் தமிழர் கட்சி மேல எடுத்து வைக்கிறார். எடுத்து வச்சு இளைஞர்கள் மத்தியில அதிகமா கமாண்ட் எழுதப்படுது. அவதூறுகள் எழுதப்பட்டு இதுவே ஒரு உண்மை செய்தியாக கட்டமைக்கப்பட்டு இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி உளவியலாவே சிதைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத இன்னைக்கு உணர்றோம். நேற்று இதே போன்று தமிழக முதல்வரும் பெருமைக்குரிய அண்ணன் விஜய் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் வீட்டுக்கு போறாரு. அப்ப எதிர்க்கட்சி தலைவர் யாருன்னு பார்த்தா நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவருடைய தகப்பனார் முன்னாள் முதல்வர் இன்னாள் முதல்வரும் சந்திக்கிறாங்க. அந்த சந்திப்பு எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது ஒன்று. ஏன்னா அரசியல் என்பது வெவ்வேறாக இருந்தாலும் கருத்து முரண்பாடுகள் வேற வேற இருந்தாலும் ஒரே நிலத்தில் அரசியல் செய்யக்கூடிய ஒரு தலைமை பண்பு ஏற்றுள்ள, அதுவும் முதல்வராக பொறுப்பேற்றுள்ள இன்னாள் முதல்வர் அண்ணன் விஜய் அவர்கள் முன்னாள் முதல்வரை சந்திப்பது என்பது அரசியல்ல இப்போ உள்ள தலைமுறைகளுக்கு புதிதாக இருக்கலாம். ஆனா இதற்கு முன்பாக உள்ள தலைமுறைகள் பெரும் பேரதிர்ச்சியாத்தை இதெல்லாம் பாக்குறாங்க. ஏன்னா அப்படித்தான் இருந்துச்சு களம். ஒரு கட்சினா எதிர்கட்சினா எதிரி, கருத்தியல் பேசுறேன்னா எதிரி, தப்ப சுட்டி காட்டுறானா அவன் எதிரி, அவன் துரோகி. இப்படித்தான் இங்க கட்டமைக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த இடத்துல உதயநிதி ஸ்டாலின் முதல்வர் விஜய் அவர்களை ஆற தழுவி கூப்பிடுறாரு. வீட்டுக்குள்ள உட்கார வைக்கிறார். நீ என் புள்ளதான்ப்பா அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு. அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி சென்று வந்த விடயம் இதுல என்ன சொல்றோம் அப்படின்னா, இன்றைய தலைமுறைகள் அப்ப தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் பெட்டி வாங்கினாரா? இன்னைக்கு பெட்டி வாங்கத்தான் போனாரா? அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்க முடியுமா? இதெல்லாம் ஒரு வரமுறையற்ற செயல். இந்த அவதூறுகளை யாராக இருந்தாலும் நிறுத்திக் கொள்ளணும். அரசியல் நாகரிகம் என்பதை இந்த இடத்தில் எதிர்கட்சியாக இருக்கும்போது, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது, இரு கட்சிகளும் இரு துருவமாக இப்படி திரும்பி நிற்கும் பொழுது அரசியல் என்பது வேற, உறவு என்பது வேற என்பதை இந்த நிலத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் தான் உடைத்தெறிந்தார். இது யாரும் மறுக்க முடியாது. அதற்கப்புறம் விஜய் அவர்கள் ஐயா திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் கி வீரமணி அவர்களை சந்திக்கிறாரு. அங்கேயும் அவரிடம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்றாரு. அதற்கு பிறகு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இல்லத்திற்கு போறாரு. அவரை சந்திக்கிறாரு, பூங்கொத்து கொடுக்கிறாரு.
சார் ப்ளீஸ் வாங்க சார், ப்ளீஸ் சார், எல்லாரும் வாங்க சார். Sir, please, sir. Sir, please, enough. Please, sir, enough, sir. Thank you, thank you. Please, thank you. Sir, requested. Thank you, thank you. Humbly request. அண்ணா, அண்ணா. Sir, please. Sir, cooperate பண்ணுங்க, please, sir, enough. பிரேம் அங்க பாத்துக்கோ. மீடியா போட்டோகிராஃபர்ஸ் கொஞ்சம் அப்படியே ஃப்ரண்ட்ல போயிட்டீங்கன்னா ஃப்ரீயா வந்து ஃப்ரீயா அது பண்ணிக்கலாம், அது கட்டி சொல்லிக்கலாம். அப்படி ஓடிடுறேன். அந்த பூங்கொத்து கொடுத்த இடத்துல அவருக்கு எப்படி சால்வு ஓடும்போது அதை எப்படி வாங்கலாம் அப்படின்னு ஒரு விமர்சனம் வேற வருது. அதெல்லாம் வந்து இன்னைக்கு நடிகர் விஜயா இருக்கிறவர் வந்து இன்னைக்கு தமிழகத்தை ஆளக்கூடிய ஆளுமை, மாண்புமிகு முதல்வர் என்பதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம உறவுகள் விமர்சனத்தின் மேல வந்து விமர்சனத்தை வைக்கக்கூடாது. அந்த இடத்துல அவர் ஒரு சால்வை எடுத்து அண்ணன் சீமான் அவர்களுக்கு வந்து போர்த்தும் பொழுது வந்து இல்ல இது எனக்கு வேணாம் அப்படின்னா அது முகச்சுளிப்பை ஏற்படுத்தும். அதாவது நம்முடைய கருத்தியலுக்கும் நம்முடைய கொள்கை சித்தாந்தத்துக்கும் எதிராக இருந்தாலும் நம்ம வந்து வந்தாரை வாழ வைக்கும் தமிழர்கள். இரண்டாவதாக நம்ம வீட்டுக்கு வந்தவருடைய தவறே இருந்தாலும் சரி, அதை சரியாக நம்ம வந்து மனதில் ஏற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்துவதுதான் ஒரு தமிழனுக்கான அழகு என்பதை புரிந்து கொள்ளணும். அந்த இடத்துல எனக்கு சால்வை வேண்டாம் அப்படின்னா வந்து அது முகச்சுளிப்பை ஏற்படுத்தும். இதை வந்து நம்ம உறவுகள் வந்து புரிஞ்சுக்கணும். அதற்காக வந்து வீடு தேடி ஒரு அண்ணனை சந்திக்க வந்த ஒரு தம்பியிடம் வந்து எனக்கு அது வேண்டாம் இது வேண்டாம்னு வந்து நம்ம அவங்களுக்குள்ள கருத்தியல் பேசுறதுக்கான நேரம் இல்லை. அது அந்த இடத்துல உபசரிக்க வேண்டிய விடயங்களை வந்து நம்ம உபசரித்து தான் ஆகணும். கடந்து செல்ல வேண்டியதை நம்ம கடந்து சென்று தான் ஆகணும். அதனால் வந்து அரசியல் மாண்பு என்பதை வந்து நம்ம ஏற்றுக்கொண்டதே ஆகணும். இந்த இடத்துல எந்த கட்சியும் செய்யாத ஒரு தமிழ் சமூகத்தினுடைய சிக்கலை முறியடித்து தமிழர்களாக ஒன்றிணைத்தது வந்து அண்ணன் சீமான் அவர்கள். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஐயா முத்துராமலிங்க தேவர்னா அது மறவர்களுக்கான தலைவராக பார்க்கிறது. கர்ம வீரர் காமராஜர் என்றால் வந்து அது நாடார்களுக்கான தலைவராக இங்கே பதிவு செய்யப்பட்டுருச்சு. வாவு சிதம்பரம் பிள்ளை என்றால் வந்து அது பிள்ளைமார்களுக்கான ஒரு தலைவராக கட்டமைக்கப்பட்டிருந்தது. இரட்டைமலை சீனிவாசன் ஐயா அயோத்திதாச பண்டிதர் என்றால்
அது பறையர்களுக்கான தலைவராக கட்டமைக்கப்பட்டது. பெரும்பிடுகு முத்திரையர் என்றால் அது வளையர்களுக்கான ஒரு தலைவராக கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஐயா இமானுவேல் சேகரன் என்றால் அது தேவேந்திரனுக்கான தலைவராக கட்டமைக்கப்பட்டிருக்கு. வீரன் அழகுமுத்துக்கோன் என்றால் வந்து அது கோணார்களுக்கான தலைவர். இப்படி ஒவ்வொரு சுதந்திரத்திற்காக, இந்த மண்ணுக்காக, இந்த மக்களுக்காக போராடி ரத்தம் சிந்தி வீழ்ந்த தலைவர்கள் எல்லாம் சாதியாக கட்டமைக்கப்பட்டது இந்த திராவிட கட்சிகளுடைய சூழ்ச்சி. அதுல வேற சிறைப்படுத்தி வேற வச்சிருக்கிறான். அப்ப அப்ப இந்த சமூக சிக்கலை உடைத்தது யாருன்னா அண்ணன் சீமான் அவர்கள். எப்படி உடைத்தாருன்னா வந்து சராசரியா நம்ம தம்பிகள்கிட்ட பேசும்பொழுது, ஏய் நம்ம தாத்தா முத்துராமலிங்க தேவர் இணைவேந்தல்டா, யாரா வர்றீங்க? நம்ம தாத்தா. அப்ப இன்னொரு சாதிக்கான தலைவனாக கட்டமைக்கப்பட்டிருந்த பொழுது, நம்ம தாத்தாடா ஐயா முத்துராமலிங்க தேவர், நம்ம தாத்தாடா ஐயா இமானுவேல் சேகரன், நம்ம தாத்தாடா ஐயா அழகுமுத்துக்கோனு, நம்ம தாத்தாடா செக்கெழுத்து செம்பல் வாவு சிதம்பரம் பிள்ளை, நம்ம தாத்தாடா இரட்டமலை சீனிவாசன், நம்ம தாத்தாடா அயோத்திதாச பண்டிதர், நம்ம தாத்தாடா கர்ம வீரர் காமராஜர்னு அந்த உரிமையை இந்த மண்ணில் நிலைநாட்டி தமிழ் சமூகத்தை ஒற்றுமையாக களமாட வைத்த பெருமை எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு பொருந்தும். இது போன்ற ஒரு தமிழ் சமூகத்தை ஒற்றுமைப்படுத்த இன்னும் எவனாலும் முடியாது. அந்த அரசியல் நாகரிகம் அந்த எதிர்கால சந்ததியினருக்கு அரசியல் சொல்லி கொடுக்கக்கூடிய கடமை, அந்த எண்ண ஓட்டம் என்பது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு இருந்தது. நம்ம தாத்தாடா எல்லாரும் வெவ்வேறு சாதியாக தலைமையாக கட்டமைக்கப்பட்டு முட்டி மோதி கிடந்த இந்த தமிழ் சமூகத்தின் மத்தியிலே வந்து உரிமை கொண்டாடி ஒரு மொழி பேசுகிற மக்களை, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய தலைவர்களையும் இந்த மண்ணுக்காக போரிட்டு சுதந்திர வேட்கையை இந்த மண்ணில் விதைத்து உயிரை கொடுத்த எங்கள் முன்னோர்களை எல்லாம் தாத்தா என்று உரிமை கொண்டாட வைத்தது எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான். இந்த மாண்பின் அடிப்படையில் தான் வந்து அவரு ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய அண்ணன் முக முத்து அவர்களுடைய இறப்பு என்பது அவர்களுக்கான இறப்பு மட்டுமல்ல, அரசியல் அப்பாற்பட்டு நம்முடைய உறவு, ஒரே நிலத்தில் வாழுகின்ற மக்கள் நாமெல்லாம், இந்த உறவு என்பது ஒரு அன்பையும் மாண்பையும் குறிக்கும் என்ற முழக்கத்தோடு அவருடைய இல்லத்திற்கே சென்று ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய அண்ணனுடைய இறப்புக்கு, முக முத்து அவர்களுடைய இறப்புக்கு வந்து அண்ணன் வந்து இரங்கல் செய்தியை வந்து தெரிவிச்சுட்டு வந்தார். அப்ப இதை கூட வந்து அவர்கிட்ட ஏதோ ஸ்டாலின் அவர்கள்ட்ட வந்து பெட்டி வாங்கிட்டாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தை வைக்கிறதே இல்லை, தமிழக வெற்றி கழகத்தை மட்டும்தான் வைக்கிறோம். இது வந்து முழுக்க இந்த இளைஞர்கள் மத்தியில வந்து அது உளவியலாவே கட்டமைக்கப்படுறதுங்கிறது, இதெல்லாம் தவிர்க்கணும். குறிப்பா தமிழக வெற்றி கழகம் இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது. கருத்தியலுக்கு எதிர்கருத்தியல். இப்ப மாண்புமிகு முதல்வர் அண்ணன் விஜய் அவர்கள் வந்து முதல்வர் பதவியேற்றது மகிழ்ச்சி, எண்ணற்ற மகிழ்ச்சி, மாற்று கருத்தல்ல. அவர் சொன்ன வாக்குறுதிகளையும் அடுத்த தலைமுறைக்கான அரசியலும் வந்து அவர் எப்ப செய்வார், அவருடைய வாக்குறுதிகள் எப்ப நிறைவேற்றப்படும் என்பதை நாங்கள் வந்து உற்று நோக்கி கொண்டு இருக்கிறோம். அதுல மாற்று கருத்துல இந்த கருத்தில எதிர்கருத்திலாதான் பார்க்கணுமே தவிர வந்து நாம் தமிழர் கட்சி என்றாலே வந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிரி, இவங்க எப்பயுமே குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த போக்கை வந்து மாற்றணும். தமிழக வெற்றி கழகத்தினுடைய நோக்கம் என்ன? அவர்கள் அரசியல் அதிகாரத்திற்கு வந்த பிறகு அவர்கள் தேர்தல் களத்தில் சொன்ன வாக்குறுதிகள் என்ன, இதை மக்களுக்கு நிறைவேற்ற வேண்டும் என்பது எல்லா எதிர்கட்சிகளும் வந்து எதிர்பார்க்கப்படுறது. இதுல வந்து நிறை குறைகளை சுட்டிக்காட்டுவது என்பது அது மக்களுக்கும், மக்களுடைய நிறை குறைகளை வந்து தலைமைக்கும் வந்து சுட்டிக்காட்டுவது வந்து அரசியல் கட்சிகளுடைய கடமை. ஒரு அமைப்பு, ஒரு கட்சி என்றால் ஒரு கொள்கை இருக்கும், ஒரு கோட்பாடு இருக்கும், ஒரு சித்தாந்தம் இருக்கும். அதே மாதிரி வெவ்வேறு கட்சிக்கும் வெவ்வேறு பாதைகள் இருக்கும். இடதுசாரிகள், வலதுசாரிகள், இது போன்ற ஒருமித்த கருத்தை கொண்ட கட்சிகள், ஒத்தை கருத்துடைய இந்த கட்சிகள் எல்லாம் வந்து வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு கூட்டணியிலோட இருக்கலாம். அதே நேரத்தில் ஒரு கருத்தியல் ஒரு கட்சிக்கு நம்ம வந்து வைக்கிறோம் அப்படின்னா அந்த எதிர்கருத்தியல் வந்து அந்த கட்சி தான் வைக்கணும். உடனே வந்து அவனை எதிரியா வந்து சித்தரிக்க கூடாது. அது அப்படியே வந்து கட்டமைச்சு இந்த மண்ணு தரங்கட்டு நாசமா போய் கிடக்கு. அது யார் மாத்துறது? நம்ம தானே மாத்தணும். அப்போ கருத்தியல் ரீதியாக கருத்தியல் வைக்கும் பொழுது எதிர்கருத்தியல் கொடுப்பதும், ஒரு கேள்விக்கு பதில் கேள்வி வைப்பதும், இது ஒரு நாகரிகமான அரசியல் என்பதை நண்பருக்குரிய உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும். துக்கம் அனுசரிப்பது, நட்பின் அடிப்படையில வந்து சந்திப்பது, ஒரு கோரிக்கை வலுப்படுத்த வந்து நம்ம சந்திப்பதெல்லாம் வந்து
ஒரு அரசியல் முரண்பாடாகவே எப்பொழுதும் பார்க்கக்கூடாது. ஒரு அரசியல் நாகரிகமாகத்தான் பார்க்கணும். எதற்காக இந்த காணொளி என்றால், என் அன்பிற்குரிய உறவுகள், ஒரு தலைவன் சந்திப்பது அந்த சந்திப்பினுடைய நோக்கம் என்னவென்று கூட தெரியாமல் அது பொய்யான ஒரு கட்டுக்கதையை கட்டி தூற்றுவது என்பது அறவே ஒழிக்க வேண்டும். எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த இயக்கங்களாக இருந்தாலும் சரி. அதனால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய உறவுகள் இது போன்ற பொய் பிரச்சாரங்களை தவிர்த்து கருத்தியலுக்கு கருத்தியல், கேள்விக்கு கேள்வி என்பதை மனதில் வைத்துக்கொண்டு அடுத்த தலைமுறைக்கான அரசியலை கட்டி எழுப்புவோம். நன்றி, வணக்கம்.